ஐயோ, இந்த சம்மர் வந்ததும் வந்துச்சு. அடிக்கிற வெயில்ல சாப்பிட்டுட்டு தெம்பா கூட நடக்க முடியல. அப்பா, இங்க கொஞ்சம் நிழல் இருக்கு, இங்க உட்காந்துட்டு போலாம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. என்ன, இங்க பக்கத்துல இருக்க கேண்டீனுக்கு போயிட்டு வரதுக்கு கொடையா? அட என்ன ராஜி, நீ காலையில தான் நியூஸ்ல பார்த்தேன், இவ்வளவு வெயில்ல எல்லாம் நடந்து போனா ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னு சொன்னாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கா? அப்படின்னா என்ன? ஹீட் ஸ்ட்ரோக்னா ராஜி, தமிழ்ல வெப்பவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வெயில் காலத்துல எல்லாம் வந்து நம்ம பாடி அளவுக்கு அதிகமா சூடாச்சுன்னா அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ அதோட சிம்டம்ஸ் என்ன? அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 104 டிகிரி ஃபாரன்ஹீட் எல்லாம் அதுக்கு மேலேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ரெட்னஸ் இருக்கும், இல்லைன்னா அவங்க ஸ்கின் ட்ரை ஆயிரும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ஹார்ட் பீட் கூட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அடிக்கிற வெயில்ல ஹீட் ஸ்ட்ரோக் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது நமக்கு வராம இருக்கணும்னா ராஜி, நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும், அப்படின்னா ஹைட்ரேட்டடா இருப்போம். அது மட்டும் இல்லாம சம்மர் டைம்ல நல்ல காட்டன் கிளாத்ஸா போடணும். அண்ட் ஒரு வெயில்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பிரேக் எடுத்து தான் வேலை பார்க்கணும். கண்டினியூஸா வெயில்ல நிக்கவே கூடாது. அண்ட் முக்கியமா ராஜி, நீ கேன்டீனுக்கு போகும்போது கண்டிப்பா இது மாதிரி ஒரு கொடை எடுத்துட்டு போ. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒருவேளை ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். ஐயோ, எனக்கு தலைலாம் வலிக்குதே, டயர்டா இருக்கு. ஒருவேளை எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்குமோ? ஒருவேளை எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இந்த வெயில்ல எப்படி நான் போய் டாக்டரை பார்ப்பேன்? நான் சொன்னதெல்லாம் கேட்டு அதுக்குன்னு ரொம்ப பயப்படாத ராஜி. உன் பாடி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இப்ப லைட்டா தலைவலிக்குன்னா வா போய் தண்ணி குடிப்போம், எல்லாம் சரியாயிரும். அப்படியே உனக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும்னா இப்ப வெயில்ல நீ கஷ்டப்பட்டுலாம் போய் பார்க்க வேண்டாம். நமக்கு தான் மெடியன்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கே. இப்போ நம்ம டாக்டர் ஆன்லைன்ல மீட் பண்ணிட்டு டாக்டர் நேர்ல வர சொன்னா ஈவினிங் போய் பார்த்துடலாம். ஓகேவா? இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, இதுக்காகவே சண்டே கூட ஆபீஸ்க்கு வரலாம் இல்ல?